أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله அடுத்ததாக 11-12 அதை எவ்வாறு சொல்வது? 11 என்று சொல்லும் பொழுது 3 பகுதிகள் உள்ளன. எண் பகுதி 2, எண்ணப்படுபவர் ஒருவர். இப்பொழுது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 11 அதற்கு பிறகு இந்த 3 10 தவிர மற்ற எல்லாவற்றிற்குமே ஒருமை தான் வரும். உதாரணத்திற்கு 11 மாணவர்கள் என்று சொன்னால் அஹத அஷர துல்லாப் சொல்லக்கூடாது, அஹத அஷர தாலிபன் என்று ஒருமையை தான் கொண்டு வர வேண்டும். ஆங்கிலத்தில் 11 ஸ்டூடெண்ட்ஸ் என்று எஸ் சேர்க்கிறோமே சார், இங்கே எப்படி பண்றது? இங்கே அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இங்கே இருப்பது ஒருமைனா ஒருமை தான் நீங்க சொல்லணும். இதெல்லாம் மரபு, இவ்வாறாக அவர்கள் பேசினார்கள், அதுதான் மொழி. அஹத அஷர தாலிபன், அஹத அஷர தாலிபன், அஹத அஷர தாலிபன். கவனியுங்கள், தாலிபன் என்பது ஆண்பால். எனவே அஷர அஹத இரண்டுமே ஆண்பாலாக இருக்கிறது, ட்ரிபிள் எம். இதேபோல் தாலிபத்தன் மாணவி, 11 மாணவிகள், தாலிபத்தன் என்று வந்திருக்கிறது என்றால் ட்ரிபிள் எஃப் ஆகிவிடுகிறது, 3 பெண்பாலாகி விடுகிறது. இஹ்தா அஷரத்த தாலிபத்தன், இஹ்தா அஷரத்த தாலிபத்தன், இஹ்தா அஷரத்த தாலிபத்தன். இஸ்னா அஷர தாலிபன், இஸ்னத்தா அஷரத்த தாலிபத்தன், இஸ்னத்தா அஷரத்த தாலிபத்தன். இஸ்னா அஷர தாலிபன் பெண்பாலாக வரும்போது இஸ்னத்தா அஷரத்த தாலிபத்தன் என்று மாறிவிடுகிறது. இதை நாம் மனத்திலே நிறுத்த வேண்டும். 11 12 சொல்வது ஈஸி. இப்போது சொல்லுங்கள், 11 பேனாக்கள், அஹத அஷர கலமன். 11 மேஜைகள், அஹத அஷர மக்தபன். 11 வாட்சிகள், இஸ்னத்தா அஷரத்த சாத்தன். அடுத்ததாக 13 19 வரை. இது என்ன சார் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி வருகிறது என்று கேட்க வேண்டாம். 19க்கு பிறகு எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய விதிமுறைகளை நாம் தெளிவுபடுத்துவோம். கவனியுங்கள், இப்போது எண்ணக்கூடிய பொருளை பாருங்கள். தாலிபன் 13 மாணவர்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். தாலிபன் சொல்லுங்கள் எல்லோரும், தாலிபன். இப்பொழுது நீங்க சொல்லணும் சலாசத்த ஆஷர தாலிபன் சொல்லுங்கள். இப்பொழுது தாலிபன் என்பது மாணவன், ஆரம்பம் செய்ய வேண்டியது மாணவி, அதாவது பெண்பால் எண்ணிக்கையில் நாம் ஆரம்பிக்க வேண்டும். சலாசத்த என்பது பெண்பால் எண், மாணவன் ஆண்பால், சலாசத்த பெண்பால். இதே மாணவியை எண்ணும் போது சலாச என்று ஆண்பால் எண் வரும். சொல்லுங்கள், ثلاثة عشر طالبا, ثلاثة عشر طالبا. இதை நாம் MMF என்று வைத்திருக்கிறோம் பாரு. எண்ணக்கூடிய பொருள் M என்றால் நடுவில் வருவது சார்ந்து வரும் M, ஆரம்பம் F ஆக வரும். அதேபோல் F ஐ எண்ண வேண்டும் என்றால் பக்கத்தில் F வரும், பிறகு M வரும். MMF FFM, MMF FFM. ثلاثة عشر طالبا, ثلاث عشرة طالبة, ثلاثة عشر طالبا, ثلاث عشرة طالبة என்று நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 13 19 மட்டுமல்ல, பிறகு 23 29, 33 39, 43 49, இவ்வாறாக எல்லா எண்களுமே ஏறக்குறைய இதே மாடலில் தான் வரும். எனவே இதை நீங்கள் படித்துவிட்டால் எண்கள் அனைத்தையும் படித்தது போல் ஆகிவிடும். ஆக மிகவும் இலகுவாக நீங்கள் ஞாபகத்தில் வைக்கலாம். தாலிபன் என்பது ஆண்பால். 13 சலாசத்த அஷர, சலாசத்த அஷர வர வேண்டுமா, சலாச அஷரத்த வர வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும்.
உதாரணத்திற்கு இந்த உதாரணம் உங்களுக்கு வினோதமானதாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட தமிழ்நாடு கலாச்சாரத்திற்கு இந்த உதாரணம் மிகவும் பொருந்தக்கூடியது. அதாவது, நீங்கள் கணவன் மனைவி ஒரு பஸ்ஸிலே பயணம் செய்கிறீர்கள். அந்த பஸ்ஸிலே இப்பொழுது வெறும் 2 சீட்டுகள் தான் இருக்கின்றன. அதில் கணவன் மனைவி ஆகிய நீங்கள் உட்கார வேண்டும். ஜன்னல் சீட்டிலே ஒருவர் ஏற்கனவே உட்கார்ந்திருக்கிறார். இன்னும் அதற்கு பக்கத்தில் 2 சீட்டுகள் காலி இருக்கின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மூன்று பேர் அமரும் சீட்டில். இப்பொழுது அங்கே ஜன்னலிலே உட்கார்ந்திருக்கக்கூடியவர் ஆண் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஜன்னலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் ஆண் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஆகிய நீங்கள் என்ன செய்வீர்கள்? கணவன் முதலில் உட்கார்ந்து கொள்வான், பிறகு மனைவியை அமர வைப்பான். தமிழ்நாட்டுக்கு பொருந்தும். இப்போ மற்ற மாநிலங்களில் நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. இங்கே கூட மாறிக்கிட்டே வருது இப்போ. ஆனால் ஒரு தமிழ் கலாச்சாரப்படி பார்த்தீங்கன்னா, அல்லது இஸ்லாமிய கலாச்சாரப்படி, இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இது ஊறி இருக்கிறது. இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இப்படி தான் அமருவோம். எப்படி அமருவோம்? ஏற்கனவே ஒரு ஆண் அமர்ந்திருக்கிறார். பக்கத்திலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் அமர்ந்து கொள்வீர்கள், மனைவியை இந்த பக்கம் அமர வைப்பீர்கள். அல்லது ஒரு பெண் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஜன்னலில் முதலில் நீங்கள் உங்கள் மனைவியை உட்கார வைப்பீர்கள், பிறகு நீங்கள் உட்கார்ந்து கொள்வீர்கள். இது இஸ்லாமிய தமிழ் கலாச்சாரம் என்று சொல்லலாம். மற்ற மாநிலங்களிலே எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி அதிக அனுபவம் நமக்கு இல்லை. ஆனாலும் நாம் பார்த்ததை உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்கிறோம். கவனியுங்கள். இப்பொழுது தாலிபன் ஆனா பெண்ணா? ஆண். எனவே அவருக்கு பக்கத்தில் வரக்கூடிய அந்த எண் என்னவாக வர வேண்டும்? ஆண்பாலாக வர வேண்டும். அஷர. ஆரம்பம் என்னவாக இருக்கும்? பெண்பாலாக இருக்கும். அதே போல்தான் ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிறாள், தாலிபத்தன். உங்கள் மனைவியை நீங்கள் முதலில் உட்கார வைப்பீர்கள், அஷரத்தை. அடுத்ததாக சலாச நீங்கள் உட்காருவீர்கள். இது ஒரு உதாரணத்திற்கு தான் சொல்லுகிறோம். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 13, 19, பிறகு 23 29, 33 39, 43 49, ஏறக்குறைய எல்லாமே இப்படிப்பட்ட விதிமுறைகள் படிதான் அமையும். பாருங்கள். ثلاثة عشر طالبا 13 طالبة. ஆக கடைசி இரண்டும் FF ஆக இருக்கும் அல்லது MM ஆக இருக்கும். அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆரம்பம் நீங்க யாரை என்ன போறீங்கன்றதை பொறுத்து ஆணாகவோ இல்லை பெண்பாலாகவோ இருக்கும். பாருங்க. 14 14 தாலிபன் 14 தாலிபத்தன். 14 மாணவர்கள் 14 மாணவிகள். 15 மாணவர்கள். 15 தாலிபன் 15 தாலிபத்தன். 16 தாலிபன் 16 தாலிபத்தன். 17 தாலிபன் 17 தாலிபத்தன். 18 தாலிபன் 18 தாலிபத்தன். 19 தாலிபன் 19 தாலிபத்தன். 19 மாணவிகள். இப்போது 20 30 40 எப்படி சொல்வது? ரொம்ப இலகு. 10 20 தாலிபன் 20 தாலிபத்தன். ஆக நம்பர் மாறாது. எதாக இருந்தாலும் 20 என்றுதான் வரும். 20 தாலிபன் 20 தாலிபத்தன். 30 தாலிபன் 30 தாலிபத்தன். 40 தாலிபன் 40 தாலிபத்தன். 40 மாணவர்கள் 40 மாணவிகள். இப்படித்தான் வரும். பாருங்க. இப்ப 21 எப்படி சொல்லுவீங்க பாருங்க. வாஹிது 20 தாலிபன் ஆண்பாலாக இருந்தால். 20 தாலிபத்தன் மாணவிகள். 21 மாணவிகள். 21 மாணவர்கள் 21 மாணவிகள். தமிழிலே கல் போட வேண்டியதுதான், புளூரல் வரும். ஆனால் அரபியில ஒருமைதான் வரும். இஸ்னானி வ 20 தாலிபன். கவனிங்க. 12 வரும்போது இஸ்னா என்ற நூன் விழுந்து விட்டது. ஆனால் அதுக்கப்புறம் வந்துடும். அது 20க்கு மேல வரும்போது வந்துடும். 22 மாணவர்கள். இஸ்னானி வ 20 தாலிபன். இஸ்னத்தானி வ 20 தாலிபத்தன். 23 தாலிபன் 23 தாலிபத்தன். பாத்தீங்களா? நான் சொன்ன மாதிரி 23 எப்படி வந்திருக்கு? தாலிபன் ஆண்பால். 23 20
பாத்தீங்கன்னா சலாசத்துன் எப்படி வந்திருக்கிறது என்னது ஆக்சுவலா. இப்பொழுது இன்னொரு கேள்வி வருது, இஷ்ருனா என்றது பொதுவாகவே இருக்கிறது என்ன, இதனுடைய அமைப்பு பொதுவாகத்தான் வரும். ஆக சலாசத்தும் இஷ்ருன தாலிபன், சலாசும் இஷ்ருன தாலிபத்தன். அடுத்ததாக அது அஷரத்துக்கு மட்டும் அப்படி பொருள் கொள்ளலாம் நீங்க. ஆனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு ஆண்பால் இருந்தால் பெண்பாலில் ஆரம்பிக்கும், பெண்பாலை எண்ணுவதாக இருந்தால் ஆண்பாலில் ஆரம்பிக்கும் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இஷுருன சலாசுன போன்றவற்றை ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் கருதி கொள்ளும் வாய்ப்புண்டு. சலாசத்தும் வைஷ்ருன தாலிபன், சலாசும் வைஷ்ருன தாலிபத்தன். அர்பாத்தும் வைஷ்ருன தாலிபன், அர்பம் வைஷ்ருன தாலிபத்தன். ஹம்சத்தும் வைஷ்ருன தாலிபன், ஹம்சும் வைஷ்ருன தாலிபத்தன். சித்தத்தும் வைஷ்ருன தாலிபன், சித்தும் வைஷ்ருன தாலிபத்தன். சபத்தும் வைஷ்ருன தாலிபன், சபோ வைஷ்ருன தாலிபத்தன். சமானியத்தும் வைஷ்ருன தாலிபன், சமானின் வைஷ்ருன தாலிபத்தன். 28. திஸ்ஸத்தும் வைஷ்ருன தாலிபன், 29 மாணவர்கள். திஸ்ஸும் வைஷ்ருன தாலிபத்தன், 29 மாணவிகள். சலாசுன தாலிபன், சலாசுன தாலிபத்தன். இவ்வாறாகவே நீங்கள் எப்படி 20ஓடு சேர்த்தீர்களோ அதே போல் 30ஓடு சேர்க்க வேண்டியதுதான். அடுத்தது அர்பவுன தாலிபன், 40 மாணவர்கள். அர்பவுன தாலிபத்தன். ஹம்சூன தாலிபன், ஹம்சூன தாலிபத்தன். ஆண்பால் பெண்பாலுக்கு பொதுவாகவே இரண்டுமே வரும். 50 மாணவர்கள், 50 மாணவிகள். சித்தூன தாலிபன், சித்தூன தாலிபத்தன். 60 மாணவர்கள், 60 மாணவிகள். சபூன தாலிபன், சபூன தாலிபத்தன். 70 மாணவர்கள், 70 மாணவிகள். சமானூன தாலிபன், சமானூன தாலிபத்தன். 80 மாணவர்கள், 80 மாணவிகள். திஸ்ஸூன தாலிபன், திஸ்ஸூன தாலிபத்தன். 90 மாணவர்கள், 90 மாணவிகள். மியத்து தாலிபின், 100 மாணவர்கள். கவனியுங்கள், இங்கே கூட ஒருமைதான் வருகிறது. ஆனால் முதாஃப் இலைஹி போன்று அதற்கு ஜேர் கொடுக்கப்படுகிறது. ஏறக்குறைய முதாஃப் இலைஹி வடிவத்தில் தான் இது வரும். மியத்து சொல்லுங்கள், மியத்து. இந்த மீம் பக்கத்திலே ஒரு அலிஃப் எழுதப்படும், ஆனால் அது படிக்கப்படாது. மாத்து என்றெல்லாம் படிக்கக்கூடாது, மியத்து என்றுதான் அதை படிக்க வேண்டும். மியத்து தாலிபின், மியத்து தாலிபத்தின். ஆண்பாளாக பெண்பாளாக எதாக இருந்தாலும் மியத்து மாறாது. மியத்து தாலிபின் 100 மாணவர்கள், மியத்து தாலிபத்தின் 100 மாணவிகள். மியா என்றால் 100, 100 மியா.